நம்ம வந்து 11th சிறப்பு தமிழ் இயல் 1 பார்த்துட்ருக்கோம். 2 வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து 3வது வீடியோ. ஹெட்டிங் என்னதுன்னா ஓவியப்பா. கவிப்பாடும் புலவர்களை அவர்களின் கவிப்பாடும் திறனுக்கேற்ப ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி என 4 வகையாக பகுத்து கூறுவர். அப்படின்னா புலவர்கள் வந்து எந்த மாதிரி கவி பாடுறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி 4 வகையா பிரிச்சிருக்காங்க. எத்தனை வகை? 4 வகை. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. பொருளடி, பாவனி முதலியன தந்து மற்றொருவன் பாடுக என்ற உடனே பாடுவோர் ஆசுகவி. பாடுறதுக்கு ஆசையா இருந்துச்சு, நீ பாடுனதும் நான் பாடிட்டேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றொருவன் வந்து பாடுகன்னு சொன்னதும் உடனே பாடுறதுதான் யாரு? ஆசுகவி. இதுல வந்து என்னென்ன அவங்க பர்டிகுலரா குறிப்பிட்டு பாடுங்கன்னா பொருளடி, பாவனி. பொருளடி, பாவனி. நெக்ஸ்ட் வந்து பொருட்செல்வம், தொடை விகற்பம், செறிய. பொருட்செல்வம், சொற்செல்வம், தொடை விகற்பம், செறிய, உருவகம் முதலிய அலங்காரத்தோடும் இனிய ஓசையோடும் அமுதுர பாடுவோன் மதுரகவி. மதுரம்னாலே என்னது? தேன், இனிமையா இருக்கும். அது அலங்காரத்தோடும் இனிய ஓசையோடும் அமுதுர பாடுவோன் யாரு? மதுரகவி. மாலை மாற்று, சுழிமுகம், நாகபந்தம், சக்கரம், எழுக்கூற்றிருக்கை முதலிய மிளிர கவி பாடுவோன் யாரு? சித்திரக்கவி. மோஸ்டா சித்திரம்னாலே என்னதுன்னா அந்த ஓவியத்தை பேஸ் பண்ணி பாடுறதான் சித்திரக்கவி. அதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலை, யமகம், கலம்பகம், தசாங்கம், புராணம் முதலிய விரித்து பாடுவோன் வித்தாரக்கவி. மாலை, யமகம், கலம்பகம், தசாங்கம், புராணம் முதலியன விரித்து பாடுவோன் யாரு? வித்தாரக்கவி. இத்தகைய கவிகளை பாடுவோர் பனுவர். இந்த கவிகளை எல்லாம் பாடுவோர் தான் என்ன சொல்லியிருக்காங்க? பனுவர். இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் கரெக்டா அந்த பனுவர் அந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நெக்ஸ்ட் இயர் கூட வரலாம். சித்திரக்கவியை ஓவியப்பா என்றும் கூறுவர். நம்மளோட இந்த யூனிட்டோட ஹெட்டிங்கே என்னது? ஓவியப்பா. அப்ப அந்த ஓவியப்பா எங்க இருந்து வந்துச்சுன்னா நம்ம 4 வகை பார்த்தோம். ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. இந்த 4 கவியில அந்த சித்திரம்னால என்னது? ஓவியம். அந்த சித்திர கவியை தான் ஓவியப்பான்னு சொல்லுவாங்க. சித்திர கவி வந்து தமிழ்ல காணப்படும் இலக்கிய வகைகளுள் ஒன்று. நெக்ஸ்ட் என்னன்னா தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணங்கள் சித்திரக்கவிகளின் தோற்றுவாய். தொல்காப்பியத்துல வண்ணங்கள்னு ஒண்ணு குறிப்பிட்டிருப்பாங்க. அது வந்து எதுல இருந்து வந்ததுன்னா இந்த சித்திரக்கவியிலேருந்து வந்ததுதான். அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வாரால் பாடப்பட்ட திருவெழுக்கூற்றிருக்கை. நம்ம ஆல்ரெடி படிக்கும் போதே பார்த்தோம். எழுக்கூற்றிருக்கைன்றது எதுல வரும்? சித்திரக்கவியில வரும் அப்படின்னு படிச்சோம். அது வந்து திருமங்கையாழ்வார் இயற்றினதுதான் என்னது? திருவெழுக்கூற்றிருக்கை. இது வந்து இதுவுமே ஒரு சித்திரக்கவி வகையை சார்ந்தது. ஓவிய பாங்குடன் அமைந்த சித்திரக்கவி. இவரை பின்பற்றி யார் எழுதுறா? அருணகிரிநாதரும் சித்திரக்கவி எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் யாரு? பாம்பன் சுவாமிகளும் எழுதியிருக்காங்க. அப்ப சித்திரக்கவின்னு வந்தாலே நம்ம 3 பேரு. திருமங்கை ஆழ்வார் என்ன எழுதினாரு? திருவெழுக்கூற்றிருக்கை. அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து அருணகிரிநாதர் எழுதியிருக்காரு. அவரை தொடர்ந்து பாம்பன் சுவாமிகள் எழுதியிருக்காங்க. ஓவியப்பாவின் வகைகளுள் நாகபந்தம் என்பதும் ஒன்று. நம்ம இப்போ ஓவியப்பா பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து நாகபந்தம்ன்றதும் ஒண்ணு. இதை பத்தி தான் கொஞ்சம் டீட்டெயிலா கொடுத்திருப்பாங்க. நாகப்பிணை என இதனை தனித்தமிழ் சொற்களால் குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் இது வந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா நாகபந்தம் என்பது தமிழ் சொல்லுன்னு கூட கேட்கலாம். நாகப்பிணை 3 சுழி நா 2, 4, 8 2, 4, 8 என நாகப்பாம்புகள் ஒன்றோடொன்று பின்னி கொண்டிருப்பது போல படம் வரையப்படும். பாடல் ஒன்றின் எழுத்துக்கள் நாகங்களின் தலையிலிருந்து வால் வரையில் உள்ள கட்டங்களில் எழுதப்பட்டிருக்கும். எந்த நாகத்தின் தலையிலிருந்து படித்தாலும் அதே பாடல் வரும்படி பாடலின் அமைப்பு இருக்கும். இவ்வாறு அமைக்கும் போது கவிதைகளின் மொத்த எழுத்துக்களும் சித்திரத்திற்குள் சுருங்கி தோன்றும். சொல்வளம் மிக்கவர் இதனை பாடுவர். யார் இதை ஓவியப்பா அதிகம் பாடுறது யாருன்னா சொல்வளம் மிக்கவர். அந்த சொல்லோட எல்லா விஷயமுமே சொல்வளம் மிக்கவர்னா கண்டிப்பா அந்த ஒரு பாம்புக்குள்ள எல்லா பொருளையும் எல்லா லைன்ஸையும் அடக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பாட்டு எழுதுவாங்க. இரட்டை நாகபந்தம். இரட்டைனாலே நமக்கு தெரியுது 2 பாம்புகள் ஒன்றோடொன்று பின்னி புணர்ந்து விளையாடுவன போல சித்திரம் வரைந்து அப்பாம்பின் உருவங்களில் கணக்கிட்ட அறைகள் வகுத்து சந்திகளில் நின்ற அறைகளில் பொதுவான எழுத்துக்கள் அமைய பாடப்படுவது இரட்டை நாகபந்தம் ஆகும். இரட்டை நாகபந்தம்னா நமக்கு புரிஞ்சு 2 பாம்பு இருக்கிற மாதிரி பாட்டு எழுதுறது, வரைஞ்சு அதுல பாட்டு எழுதுறது. இப்பாடலை பாம்பின் தலைப்பகுதியிலிருந்து தொடங்கி வால் பகுதி வரை சென்று பொருள் காண வேண்டும். இதுல வந்து ஒரு வெண்பா கொடுத்திருக்காங்க. வாலுளிர 3 தலை 2 எழுத்தும் மூலைக 4 மூலைகள் 4 வயிற்றிரண்டும் ஐவைந்தாய் 4 8 4 5 ஆகி நடைபெறுமே சேலிட்ட கண்ணாவின் சீர்.
மேற்கண்ட வெண்பாவில் இரட்டை நாகபந்தம் ஏற்றுதலின் வரையறை. இதுல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இரட்டை நாகபந்தம் ஏற்றுனா இந்த மாதிரி வரையறை இருக்கணும். சின்டாக்ஸ் மாதிரி அது வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. என்னது? வெண்பா. ஒரு வெண்பா. இவ்வெண்பாவில் கூறப்பட்ட விதிகளின் அடிப்படையில் நாமும் இவ்வாறான பந்தங்களை உருவாக்கலாம். இவ்வகையில் அமைந்த பாடல்கள் 2 அறிவோம். இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. எல்லாம் நம்ம சும்மா எதுவுமே வாசிக்காம போகக்கூடாது. அதனால எல்லாத்தையுமே வாசிச்சிருவோம். அருளின் ஜிரு உருவே அம்பலத்தாயும் வர் தெருளின் மறுவா சீரே சீரே பொருவிழா ஒன்றே மயாளுடனே உருத்தரு குன்றே தெருளவருள். சும்மா வாசிச்சு விட்டுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. மறுவின வருளத்தே வாழ்சுடராய் நஞ்சு பெருகொளியான் மேய பெருஞ்சோதி திருநிலா வானஞ்சுருங்க மிகு சுடரே சித்த மயருமளவையொளி. மேற்கண்ட பாடல்கள் 2 இரட்டை நாகபந்தம் என்ற அடிப்படையில் அமைந்த பாடல்களாகும். இப்பாடல்கள் இரட்டை நாக சித்திரத்தில் பொருந்தும் விதத்தினை இங்கு நோக்குவோம். இதோட பொருள் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த இரட்டை நாகபந்தம் பார்த்ததுக்கான இருக்கு. நம்ம இப்படி படிச்சா என்னது? அருளின் முதல் பாம்பு, இந்த பாம்போட தலையிலேருந்து படிச்சா அருளின் ஜிரு உருவே எம்பலத்தாயும். அந்த நீங்க படிக்கும்போது கரெக்டா வரும். எங்கெங்க இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகுதோ அங்க வந்து காமன் எழுத்து போட்டு எழுதியிருப்பாங்க. அதனாலதான் இந்த பாட்டு எழுதுறவங்க வந்து சொல்வளம் மிக்கவர் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இரக்கத்தின் அழகிய வடிவமாக உள்ளவனே, திருச்சிற்றம்பலத்தில் நடனம் புரியும் இறைவனே, தேவர்களின் அறிவில் எட்டாத சிறப்பினை உடைய புகழை உடையோய், பார்வதி தேவியுடன் கூடிய உருவத்தோடு அடியவர்க்கு காட்சியளிக்கும் மலை போன்றவனே, நாங்கள் தெளிந்த மெய்யறிவை பெற அருள் செய்வாயாக. மருவினர் உள்ளத்தே வாழ்சுடரே அடைந்தவர் மனத்தே குடிக்கொண்டிருக்கும் ஒளி உருவமான விடத்தாலுண்டாகிய, விடம்னா விஷத்தை தான் இங்க வந்து வடமொழி எழுத்துக்கள் யூஸ் பண்ணாதனால விடான்னு சொல்லியிருப்பாங்க. விடத்தால் உண்டாகிய மிக்க ஒளியோடு பொருந்திய பெருஞ்சோதி வடிவமே, அழகிய நிலவின் ஒளி பொருந்திய பரந்த வானமும் சுருங்கும்படி மேலோங்கிய ஒளியே, திருமேனியே வாய்ந்தோய் மனமயங்கும் காலத்தை நீக்கி அருள்வாயாக. இந்த ஓவியப்பா பாடத்திலே ரொம்ப முக்கியமானது கவி பாடும் புலவர்களை வந்து எத்தனை பிரிச்சிருப்பாங்க? 4. ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரக்கவி. ஆசுகவின்னா பாடுகை என்றவுடன் பாடுவான். சித்திரக்கவினா ஓவிய வடிவில வந்து பாடுறவர். மதுரகவினா அலங்காரத்தோடும் அழகா இனிமையா பாடுறவர். வித்தாரக்கவி என்னது? வித்தாரக்கவின்னா என்ன பார்த்தோம்? விரித்து பாடுவோன். வித்தாரம்னா விரிவா பாடுறது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. விரித்து பாடுவோன். மாலை, யமகம், கலம்பகம், தசாங்கம், புராணம் முதலியன வந்து விரித்து பாடுவோன் வித்தாரக்கவி. இவங்க இது எல்லாமே தெரிஞ்சிருந்தவங்க தான் என்னது? பனுவர். அதுக்கப்புறம் ஓவியப்பா பார்த்தோம். ஓவியப்பா என்னது? சித்திரக்கவி வகைகள். சித்திரக்கவி தான் ஓவியப்பான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது தமிழில் காணப்படும் இலக்கிய வகைகளுள் ஒன்று. எனது இலக்கிய வகைகள் ஒன்று. தொல்காப்பியம் குறிப்பிடும் வண்ணம் வந்து இந்த சித்திரக்கவியிலேருந்து தான் வந்திருக்கும், வண்ணங்கள். அதுக்கப்புறம் திருமங்கையாழ்வார் திருவெழுக்கூற்றிற்கு எழுதியிருப்பாரு. இவரை ஃபாலோ பண்ணி அருணகிரிநாதர் எழுதியிருப்பாரு. அதே வரிசையில பார்த்தோம்னா பாமன் சுவாமிகளும் இந்த ஓவியப்பா வந்து எழுதியிருப்பாங்க. சித்திரக்கவிகள், அதாவது ஓவியப்பா அல்லது சித்திரக்கவிகள் வந்து படைத்திருப்பாங்க. வர நாகபந்தம் என்பதோட தமிழ் சொல் என்னன்னு பார்த்தோம்னா நாகப்பிணை. இதோட இந்த இதுல இம்பார்ட்டன்ட் வந்து இந்த ஓவியப்பால இம்பார்ட்டன்ட் இவ்வளவுதான். இந்த கலை சொற்கள் மட்டும் ஒரு வாட்டி சும்மா வாசித்து விட்டுக்கலாம். எபிலிட்டி ஆற்றல், அப்ஸ்ட்ராக்ஷன் பொதுமைப்படுத்துதல், அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு, அஃபெக்ஷன் உணர்வு நிலை, அலிகாரி உள்ளுரைவமம், அலிட்ரேஷன் மோனை, ஆட்டிடியூட் மனப்பான்மை, பேலன்ஸ் சமநிலை, பியூட்டி அழகு, கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பியல்புகள், காக்னிஷன் அறிவு நிலை, கான்செப்ட் பொதுமை கருத்து, கன்க்ளூஷன் முடிவு, கான்ஃப்ளிக்ட் முரண்பாடு, கான்சியஸ்னஸ் நினைவு நிலை, கிரியேட்டிங் தி அட்மாஸ்பியர் சூழ்நிலை காட்டும் முறை, கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றல், கிரிட்டிக் திறனாய்வாளர், டிக்ஷன் சொல்வளம், டைடாக்டிக் அறங்கூறும் கவிதை, டிஸ்பொசிஷன் மனநிலை, டாக்ட்ரைன் கோட்பாடு, இமோஷன் உள்ள கிளர்ச்சி, இமோஷன்றது உள்ள கிளர்ச்சி, எம்பத்தி பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல். நம்ம இந்த வார்த்தைகள்லாம் படிக்கிறனால நமக்கு ஒரு இங்கிலீஷ் பேசணும்னாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மெயின்ஸ் படிக்கிறோம்னாலும் டிரான்ஸ்லேஷனுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எம்பதி பிறர் நிலையில் தன்னை வைத்து பார்த்தல், என்விரான்மெண்ட் சூழ்நிலை, எபிக் பெருங்காப்பியம், எசன்ஸ் பிழிவு,
எக்ஸ்பிளனேட்டரி விளக்கமுறை, ஃபீலிங் உணர்ச்சி கூறு, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அணிகள், நம்ம அணிகள் படிப்போம்ல அதான் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஹைப்பர்போல் உயர்வு நவிர்ச்சி, ஹைப்போதீசிஸ் கருதுகோள், ஐடியல் லெவல் குறிக்கோள் நிலை, இமேஜ் படிமம் அல்லது உருக்காட்சி, இமிட்டேட்டிவ் போல செய்தல், இம்பல்ஸ் உள்தூண்டல், இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல், இன்ஸ்பிரேஷன் அகத்தெழுச்சி, இன்டலெக்ட் அறிவாற்றல், இன்ட்ரொடக்ஷன் அறிமுகம், இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகக்காட்சி, இரோனி வஞ்ச புகழ்ச்சி, நோயிங் அறிவுக்கூறு, மீனிங்ஸ் சொற்பொருள், மெமரைசேஷன் மனப்பாடம் செய்தல், மெட்டானமி ஆகுபெயர், மெட்டஃபர் உருவகம், மெத்தட் முறை, மீட்டர் யாப்பு, மூட் உட்பாட்டு நிலை, மோட்டிவ் ஊக்கி, ஓனமேட்டோபொயட்டிக் ஒலிக்குறிப்புகள், பெர்செப்ஷன் புலன்காட்சி, பர்சனாலிட்டி ஆளுமை, ஃபோனடிக் பவர் ஓசையாற்றல், போயம் பாட்டு, பொயட்டிக் கவிதை மதிப்பு, பொயட்டிக் சிம்பத்தி கவி பிரிவு, பொயட்டிக் வேல்யூ கவிதை மதிப்பு. நல்லா பார்த்துக்கோங்க, பொயட்டிக் சிம்பத்தின்னு வந்தால் கவி பிரிவு, அதே இது பொயட்டிக் வேல்யூ வந்தால் கவிதை மதிப்பு. பொயட்ரினா கவிதை, பவர் ஆற்றல், பிராக்டிஸ் பயிற்சி, ப்ரோஸ் உரைநடை, ப்ரோஸ் பொயட்ரி வசன கவிதை, ப்ரோசடி யாப்பிலக்கணம், ரைம் எதுகை, ரிதம் ஒலிநயம், சிமாண்டிக் பவர் பொருள் ஆற்றல், சென்சேஷன் புலன் உணர்வு, சென்டிமெண்ட் பற்று அல்லது சுவை, சிமிலி உவமை, சிமிலி என்பது உவமை, ஸ்டான்சா பாசுரம் அல்லது செய்யுள் பத்தி. நம்ம பேராகிராஃப் ஒரு போயம் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், அது ஆக்சுவலி பேராகிராஃப் கிடையாது, ஸ்டான்சா. ஸ்டிமுலஸ் தூண்டல், சப்ஜெக்டிவ் அகப்பொருள் கவிதை, சிம்பல் குறியீடு, சிம்பதி பிறர் மீது இரக்கம் காட்டுதல், டெண்டன்சி உளப்போக்கு, தியரி கொள்கை, தாட் எண்ணம், அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல், வேல்யூ மதிப்பு, வேர்ஸ் செய்யுள், வில்லிங் முயற்சி கூறு. இது கண்டிப்பாக படிக்கணும்னு கிடையாது. இப்போ நான் படிக்கும் போது என்ன நினச்சிக்கேன்னா எந்த லைனுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு, அதனால ரொம்ப முக்கியம் இல்லாததையும் ஒரு வாட்டி சும்மா வாசித்து விட்டுக்கோங்க. ஏன்னா தமிழ் எங்கேருந்து இல்லாமல் கேட்குறாங்க. இந்த படிமம் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம், படிமத்தில் இருந்தெல்லாம் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் சிலபஸில் எங்கே கவர் ஆகும்னு எனக்கு கவர் ஆகும் தான், ஆனால் நமக்கு டைரெக்டாக கவர் ஆகாது. புதுக்கவிதை எழுதுகிற அந்த போர்ஷனில் நமக்கு வரும், இயல் 2ல் வரும். ஆமாம், இயல் 2 நம்ம இந்த முதல் இயல்லையே படிச்சிருப்போம். இது இல்லாமல் நமக்கு இது எங்கே வரும்னா 11th தமிழில் இலக்கண போர்ஷன்லையும் வரும். நம்ம டைரெக்டாக சிலபஸில் படிக்க மாட்டோம், ஆனால் இருக்குது. நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர். இந்த நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யாருன்னு பார்த்தோம்னா தாகூர். இந்தியாவின் நாட்டுப்பண்ணை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் தான் நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர். இவர் இந்தியாவோட நாட்டுப்பண்ணை மட்டும் எழுதலை, என்ன பண்ணியிருக்காரு, வங்காளதேசத்தோட நாட்டுப்பண்ணுமே இவர் பாடினதான், அமர் சோனார் பங்களான்றது. இந்தியாவின் நாட்டுப்பண்ணை எழுதிய ரவீந்திரநாத் தாகூர் எப்போ பிறந்திருக்காருன்னா 1861 பிறந்திருக்கார். 1941 இறந்திருக்காரு. 61-41 என்னது எப்போ பிறந்திருக்காரு, 1861 பிறந்து 1941 இறந்திருக்காரு. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்காக, இந்த விருது அவருக்கு எதுக்காக கிடைச்சிருக்குன்னா கீதாஞ்சலி என்ற தொகுப்பிற்காக 1913 கிடைச்சிருக்கு. 1913 இவ்விருது வழங்கப்பெற்றது. மக்கள் இவரை அன்புடன் குருதேவ் என்று அழைத்தனர். மக்கள் இவரை என்ன அழைச்சாங்க, குருதேவ். அவருடைய மற்றொரு பாடல் என்னது, அமர் சோனார் பங்களா நமது அண்டை நாடான வங்காளதேசத்தின் நாட்டுப்பண்ணாக உள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்த தாகூர் தமது 8வது வயதிலேயே கவிதை எழுத தொடங்கினார். ரீசெண்டா இந்த ஏஜ் எல்லாம் மென்ஷன் பண்ணி கூட கொஸ்டின் வருது. அதனால என்ன தாகூர் சிலபஸ்ல இருக்கிற ஒரு ஆள் தான், அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எங்க உள்ளவர், கொல்கத்தாவில் உள்ளவர். 8வது வயதுல கவிதை எழுத தொடங்கினார். அதுக்கப்புறம் 16வது வயதுல அவரோட முதல் கவிதை தொகுப்பான பானு சிம்கா, அதாவது சூரிய சிங்கம் என்னும் புனை பேரில் வெளியிட்டார். அவரோட முதல் கவிதை தொகுப்புன்னு என்னது, பானு சிம்கான்ற புனை பேர்ல வெளியிட்டிருக்காரு. தாகூர் பிரித்தானிய அரசை எதிர்த்து நாட்டின் விடுதலையை ஆதரித்தார். அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து நம்ம விடுதலைக்கு ஆதரித்தார்.
அவரது பெயரும் புகழும் அவரது படைப்புகள் வாயிலாகவும் அவர் நிறுவிய விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் எனும் கல்வி நிறுவனத்தின் மூலமும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. முக்கியமானது, இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யாருன்னு கேட்டா தாகூர். எப்ப பிறந்தார்? 1861 பிறக்கிறாரு. 1941 இறந்து போறாரு. கீதாஞ்சலி என்ற நூலுக்காக தான் அவருக்கு இந்த நோபல் பரிசு கிடைக்கிறது. எப்போன்னு 1913. இவர் இந்தியாவோட நாட்டுப்பண் இல்லாம வங்காளதேசத்தின் நாட்டுப்பண்ணையும் எழுதியிருக்காரு. அமர் சோனார் பங்களா. அவர் வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவர். அவருடைய 8வது வயதுல வந்து கவிதை எழுத ஸ்டார்ட் பண்றாரு. 16 வயதுல பானு சிங், அதாவது சூரிய சிங்கம்ன்ற புனை பெயர்ல வந்து கவிதைகள் வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் என்னது, இவர் தான் என்னது விஸ்வபாரதி கல்லூரியை வந்து நிறுவியிருப்பார். பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி, விஸ்வபாரதி யூனிவர்சிட்டியை வந்து நிறுவினவர் யாருன்னு கேட்டா யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அதுக்கப்புறம் வந்து நம்ம புக் பேக் பார்க்க போறோம். இந்த புக் பேக் வந்து நீங்க படிச்சுட்டு புக்குக்குள்ள கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம். இது கூட நான் ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏட்டில் எழுதா கவிதை என அழைக்கப்படுவது நாட்டார் பாடல்கள், அதாவது நாட்டுப்புற பாடல்களை தான் ஏட்டில் எழுதா கவிதைன்னு சொல்லுவாங்க. அழகிய சொக்கநாதர் இப்பாடல்களை பாடுவதில் வல்லவர். அழகிய சொக்கநாதர் யாரு? திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தச்சநல்லூரில் பிறந்தவர். இவர் யாரு ஆதரிச்சா? முத்துசாமி வந்து ஆதரிச்சிருப்பாரு. இவர் என்ன பாடுவதில் வல்லவர்? சிலேடை பாடல் பாடுவதில் வல்லவர். இரவு என்பதை குறிக்கும் இருள் சொல். இதுல இரவு என்பதை குறிக்கும் இரு சொல். இரவுனாலே கண்டிப்பா பகல் வராது. அந்த ஆப்ஷன் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணீங்களான்னு என்னதான் வரும்? கங்குல் அல். இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினுக்கும் நம்ம எக்ஸாம்ஸ்ல வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆன்சர் என்னதுன்னா கங்குல் அல். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. சங்ககால கவிதைகள் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. நமக்கு தெரியும் சங்ககால கவிதைகள்னா 8 தொகை 10 பாட்டு வரும். அதுல நம்ம அகம் சார்ந்த நூல்கள் புறம் சார்ந்த நூல்கள்லாம் படிச்சிருப்போம். இது வந்து கரெக்ட். அறத்தை மட்டும் பேசுகின்றன போட்டிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. அறமும் இருக்கும், அதுல அகநானூறும் இருக்கு, புறநானூறும் இருக்கும். அதுவே பெஸ்ட் எக்ஸாம்பிள். அறமும் இருக்கு, புறமும் இருக்கு. சங்ககால கவிதைகள் பக்தி கவிதைகள் என்று அழைக்கப்பட்டன. தவறு. சங்ககால கவிதைகள் எதுவுமே பக்தி கவிதைகள் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து காதல், அன்பு, வீரம் இதை பத்தி அகத்திலையும், வீரம், கொடை, புகழ் இதை பத்தி வந்து புறத்திலையும் வந்து பேசியிருப்பாங்களே தவிர பக்தி கவிதைகள் அதுல இருக்காது. சங்ககால கவிதைகள் பெரும்பாலும் குடிமக்களே பாடுபொருளாக கொண்ட கிடையாது. சங்க காலத்துல எல்லாமே என்னதுன்னா தலைவன் தலைவி. அகநானூறு பார்க்கும்போது தலைவன் தலைவின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வீர கொடை புகழ் பார்க்கும்போது அரசன் அரசி, அந்த மாதிரி வள்ளல்கள் அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குடிமக்கள் கிடையாது. குடிமக்கள் வந்து பாடினது ஃபர்ஸ்ட் என்னன்னா சிலப்பதிகாரம் தான் குடிமக்களை பத்தி பாடியிருக்கோம். இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா சங்ககால கவிதைகள் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் பதிவுகளை வெளிப்படுத்துகின்றன. மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பதே சூஃபித்துவம். இது அப்படியே அந்த சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பது தான் என்னது? சூஃபித்துவம். காரணம், தூய்மையான ஆன்மீக தேடலின் மானுட இருப்பினை மீட்பதே சூஃபித்துவம். ஏன்னா ஒரு தூய்மையான ஆன்மீக தேடல்ல வந்து மனுஷன் வந்து இருக்கணும் அப்படின்றதான் சூஃபித்துவம். அதனாலதான் என்னது மெய்ஞான தேடலையும் மறைபொருள் சார்ந்த ஆன்மீக உட்பரிமாணத்தையும் குறிப்பது சூஃபித்துவம் கொடுத்திருக்காங்க. அப்ப ரெண்டுமே கரெக்ட். கூற்று காரணம் இரண்டும் சரி. இது நம்ம இன்னைக்கு படிச்ச ஓவியப்பா லெசன்ல இருந்து இந்த கொஸ்டின். பாடுக என்றவுடன் பாடுவோன் யாரு? ஆசுகவி. அப்ப இங்க ஈன்னு போட்டுக்கோங்க. அலங்காரத்தோடும் ஓசையோடும் பாடுவோன். அலங்காரம்னால என்னது? அலங்காரம், இனிமையான ஓசை. யாரு? மதுரகவி. மதுரகவி. ஓவியத்தை அடிப்படையாக கொண்டு பாடுவோன். ஓவியம்னால என்னது? சித்திரம். அப்ப சித்திரக்கவி. விரிவாக பாடுவோன் வித்தாரக்கவி. விரிவு வித்தாரம் ரெண்டுமே வின்னு வந்து அதுல ஈஸியா ஞாபகம் இருக்கும். அப்போ கரெக்டா உங்களுக்கு கரெக்டா போட தெரியலன்னா கூட ரஃப் பேஜ்ல 1க்கு பார்த்தது ஈன்னு போடுங்க. நெக்ஸ்ட் அப்போ அந்த வருஷம் எங்க இருக்குன்னு பாங்க. இ ஆ தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் நிரப்புக. கீர்த்தனைகள் வளர்ச்சி பெற்றுள்ள கீர்த்தனைகளாக. இந்த கீர்த்தனைகள்ன்றது சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று. நம்ம வந்து எங்க என்னது குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கீர்த்தனை என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. அப்ப கீர்த்தனைகளாக வளர்ச்சி பெற்றுள்ள பாடல் வகை என்னதுன்னா சிந்துன்ற பாடல் வகைகள் தான் கீர்த்தனைகளா வளர்ச்சி பெற்றிருக்கு. வேதநாயகர் எழுதிய தமிழின் முதல் புதினம் என்னதுன்னா பிரதாப முதலியார் சரித்திரம். எப்போ எழுதியிருப்பாரு? 1876 சரி, 1876 பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதியிருப்பாரு. அதுதான் தமிழின் முதல் புதினம். அப்ப இந்த பிரதாப முதலியார் சரித்திரம் எழுதினது யாருன்னு கேட்டா வேதநாயகர். ரெண்டுமே எப்படி கேட்டாலுமே நமக்கு ஞாபகம் இருக்கணும். நமக்காக தம் பசியை தொலைத்தவர்கள் யாரு? தாய் தந்தையர்கள். இந்த வேதநாயகர் வந்து ஒரு கீர்த்தனை பாடல் எழுதியிருப்பாரு. அதுலதான் இதை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. நமக்காக நம் பசியை தொலைத்தவர்கள் யாரு? தாய் தந்தையர்கள். முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது படிமம். முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது என்னது? படிமம். அதுக்கப்புறம் படிப்பவர் தம் அறிவிற்கும்
அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் முத்தே ஈருண்மை. இதெல்லாமே இயல் 1 படிக்கும்போது படிச்சிருப்போம். நம்ம இன்னும் இது முடிச்சுட்டு ரிவிஷன் கூட பார்ப்போம். அதனால படிக்கலன்னா கூட கவலைப்படாதீங்க. ரிவிஷன்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடலாம். முற்றுருவ பாங்கில் அமைந்து தெளிவானதோர் அகக்காட்சியை வழங்குவது படிமம்னு பார்த்தோம். படிப்பவர் தம் அறிவிற்கும் அனுபவத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு பொருளை தரும் ஈருண்மை. ஈருண்மைனால என்னது? டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின், பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என பாரதியாரால் முன்மொழியப்பட்டவர் யாரு? பாரதிதாசன். எழுத்துக்கால புது கவிஞர்களின் கவிதை தொகுப்பு. எழுத்து காலத்துல வந்து ஆக்சுவலி எழுத்துன்ற இதழ் வந்து கொண்டு வந்திருப்பது ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சு செல்லப்பா. அந்த இதழ்ல நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. அப்போ அந்த இதழ்ல எழுதினவங்கள தான் எழுத்துக்கால கவிஞர்கள்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து எழுதின கவிதை தொகுப்போட பேர் தான் புதுக்குறள்கள். என்னது? புதுக்குறள்கள். இதுல வந்து 24 கவிஞர்கள் 63 கவிதைகள் எழுதியிருப்பாங்க. என்னது? 24, அதாவது 24 மணி நேரமும் கவிதை எழுதுவாங்க அப்படின்னு கவிஞர்கள் எழுதுவாங்க. 24 கவிஞர்கள் 63 கவிதைகள் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மானுடம் பாட வந்தவர்கள் என்று தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் யாரு? மானுடம் பாட வந்த வானம்பாடி. ஆக்சுவலி வானம்பாடி இதழில் எழுதினவங்க தான் இந்த வானம்பாடிகள். மானுடம் பாட வந்த கவிஞர்கள் தங்களை அழைத்து கொண்ட கவிஞர்கள் யாரு? வானம்பாடி கவிஞர்கள். அதுக்கப்புறம் ரென்கா பாடல் மரபில் இருந்து தோன்றியது டேஸ் கவிதை வடிவம். அதாவது துளிப்பாக்கு இன்னொரு பேர் என்னது? ஹைக்கூ கவிதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதினது யாரு பார்த்தோம்னா, அறிமுகப்படுத்தினது யாருன்னா தமிழ்ல பாரதியார் தான் அறிமுகப்படுத்தி இருப்பாரு. இதோட வந்து புக் பேக் ஒன் வேர்டு வந்து முடியுது. இங்க வந்து ஒரு வாணிதாசன் அவர்களோட ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. கடலிடை எழுக்கதிர் திங்கட்காட்சி மலையிடை ஒழுகும் அருவி வழங்கும் செங்கண் கருங்குயில் சிறகடிப்பட்டே பொன்னுதிர்வது போல் பூக்கள் உதிரும் பூக்கொய் தோகையர் புதரிடை மயில்கள் களையாடு கூத்தன் கல்லாடு கடுவன் முட்பலா தூக்கி முன்வரு மந்தி முளவினை ஆர்க்கும் கூத்த முதியவள் மான்பயில் சாரல் மலைவழி தாண்டி ஊனுக்காக ஒவ்வொரு நாளும் பழுமரம் தேடும் பறவையைப் போல கண்டதும் கேட்டதும் கற்றதும் எண்ணி மண்டிய இருள் சூழ் மலர்த்தலை உலகில் எண்ணி எண்ணி இரவும் பகலும் சொஞ்சல் உவமை சீர்தலை கூட்டி பாப்புனை தளிக்கும் பைந்தமிழ் புலவ. இது வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. வந்து கேட்க சான்ஸ் கிடையாது. என்னால வாணிதாசன்றது நம்மளோட சிலபஸ்ல இருக்கிறதுனால டஃப் பண்ணணும்னா இந்த மாதிரியும் கேட்கலாம். அதுக்கப்புறம் இதுல வந்து களையாடு கூத்தன் எழுக்கதிர் கொடுத்திருக்காங்க. இதோட இலக்கண குறிப்பு என்னதுன்னா வினைத்தொகை. வேற இங்க இருக்கிறது எதுவும் படிக்க வேண்டாம். இதோட வந்து இயல் 1 வந்து முடியுது. ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து 3வது வீடியோ. இனி வந்து ஒரே வீடியோலயே நம்ம வந்து ஒரு இயல் கொடுப்போம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீட்லேருந்து படிச்சோம்னா கூட நீங்க இதை ஃபாலோ பண்ணி படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா முடிஞ்சிரும். நான் இதுக்கான ஒரு ஸ்டடி பிளானுமே அப்டேட் பண்றேன். தேங்க் யூ.